மார்கழி மாதம் பிறந்துருச்சு. வீட்டில் கண்டிப்பாக நான்வெஜ்ஜு செய்ய மாட்டாங்க. ஆனால் நமக்கு வந்து நான்வெஜ்ஜு சாப்பிடணும் போல் நம்ம நாக்கு கேட்கும். அந்த மாதிரி சமயத்தில் இந்த டிஷ்ஷு சூப்பராக இருக்கும். வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. இது வந்து ஒன்றும் இல்லை, ஒரு நல்ல பெரிய ஒரு திரண்ட வெங்காயம் எடுத்துக்கோங்க. நல்லா பெருசாக இருந்தால் தான் இது வந்து ஸ்லைஸ் போடும்போது நல்லா பெரிய பெரிய ஸ்லைஸாக வரும். அந்த காய் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி காய் எடுத்துக்கோங்க. அந்த காயை மேலே வந்து நல்லா தோலை சீவி எடுத்துருங்க. ஒரு கத்தி வச்சு நல்லா சீவி எடுத்து நல்லா வந்து கிராஸாக அப்படியே ஃபிஷ் எப்படி இருக்கும், ஃபிஷ்ஷோட துண்டு அந்த மாதிரி கிராஸ் அளவில் அப்படியே நீளமாக வெட்டிக்கோங்க. ரவுண்டாக நீள் வட்ட வடிவில் வெட்டிக்கோங்க. வெட்டி ஃபிஷ்ஷில் எப்படி இருக்கும் அது அப்படியே கூட நம்ம பொரிக்கலாம் மசால் தடவி. ஆனால் நம்ம ஃபிஷ்ஷு மாதிரியே செய்கிறதுனால அந்த ஃபிஷ்ஷுக்கு நடுவில் ஹோல்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஹோல்ஸை வந்து நம்ம ஒரு கத்தி வச்சு நடுவில் இந்த மாதிரி அப்படியே கத்தியிலேயே அப்படியே ரவுண்டாக வெட்டி நடுப்பகுதியை எடுத்துடலாம். அதாவது அந்த வாழைக்காயில் இருக்கிற அந்த விதை மாதிரி இருக்கும் பருப்பாக, அதை கரெக்டாக சின்ன சின்ன பீஸாக அப்படியே வெட்டி வெளியே எடுத்துருங்க. எடுத்துட்டிங்கன்னா இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஸ்லைஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸ் போட்டிங்கன்னா பாருங்கள் ஃபிஷ்ஷோட ஸ்ட்ரெச்சர் அப்படியே இருக்குது பாருங்கள். இதை வந்து மசால் தொடவணும். அதுக்கு வந்து நம்ம ஒரு பவுலில் மசாலெலாம் கலக்கிக்கலாம். இப்போ என்னென்ன மசால் போடலான்னா மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அது அப்புறம் குழம்பு மிளகாத்தூளும் போட்டுக்கலாம், இதோடு சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவரு, மிளகாத்தூள், கொஞ்சமாக கரம் மசால் போட்டுக்கலாம். கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூளும் போட்டுக்கலாம். இதோட மஞ்சள் பொடி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலு, குழம்பு மிளகாத்தூள், வரமிளகாத்தூள், மஞ்சள் பொடி, இப்போ கார்ன்ஃப்ளவர் பொடி ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் கடலை மாவு கலந்துக்கலாம் இதோட. ஏன்னா கடலை மாவு போடும்போது அது நல்லா ஒட்டி வரும், அதுக்காக வேண்டி. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்குறோம், அது ஒரு ஸ்பூனுக்கு போட்டுக்கலாம். நம்ம வாழைக்காய் எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மசாலா ஐட்டங்களை சேர்த்துக்குங்க. இதெல்லாம் போட்டு இதோடு சேர்த்து தூள் உப்பையும் போட்டு இதை நல்லா பிரட்டிக்கலாம். இதெல்லாம் நல்லா கலந்துக்கணும், ஈவனாக உப்பு எல்லா இதுலேயும் கலக்கணும். அதனால் இதை நல்லா பிரட்டி கொஞ்சம் இதோட லெமன் சேர்த்திக்கணும். லெமன் புழிஞ்சு விட்டுக்கோங்க. அதாவது 1 ஸ்பூன் லெமன் இருந்தால் போதும். இதை நான் அப்படியே எலுமிச்சம்பழத்தை பிழியறதுனால உங்களுக்கு அதிகமாக தெரியும், ஆனால் 1 ஸ்பூன் போதும். 1 ஸ்பூன் போட்டு இந்த மசாலா எல்லாமே கலக்கிக்கலாம். கொஞ்சம் தண்ணி கலந்து கலக்கிக்கோங்க. கொஞ்சமாக, அதாவது அந்த அந்த ஃபிஷ்ஷில் ஒட்டுற அளவுக்கு பதமாக பார்த்து கலக்கிக்கோங்க. அதாவது இது வெஜ்ஜு ஃபிஷ்ஷு. போதும், இந்த அளவு தண்ணி விட்டு நல்லா கலக்கிக்கோங்க. இது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காய் ஃபிஷ்ஷை எடுத்து போட்டு எல்லாம் மசாலா எல்லாம் அப்படியே அதில் ஈவனாக வர மாதிரி அப்படியே பிரட்டி விடணும். உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் கொஞ்சம் தண்ணி கூட கலந்துக்கோங்க. எல்லா வாழைக்காயும் இதுலேயே அப்படியே சேர்த்தி போட்டு நல்லா பெரட்டணும். இது வந்து நல்லா உள்ள பிடிக்கணும், அந்த வாழைக்காயில் இறங்கணும், ஊறணும். அதாவது கேப் இல்லாமல் நல்லா கிளறி விடணும். கொஞ்சம் தண்ணி வேணுன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. நம்ம இதில் எல்லாம் ஒட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் கார்ன்ஃப்ளவரும் 1 ஸ்பூன் கடலை மாவும் போட்டிருக்கிறோம். அதில் லெமனும் சேர்த்துறப்ப கண்டிப்பாக அது ஃபுல்லாக ஈவனாக உள்ள இறங்கி வந்துடும். லெமன் இல்லாதவங்க லைட்டாக புளி தண்ணி லைட்டாக கூட விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா பிரட்டிடுங்க. ஃபிஷ்ஷில் சீக்கிரம் ஏறும், ஆனால் வாழைக்காயில் கொஞ்சம் லேட்டாக தான் உள்ள இறங்கும் மசால். அதனால் இப்படி நல்லா பிரட்டி ஒரு 1/2 hour அப்படியே ஊற வச்சுருங்க. மூடி போட்டு நல்லா ஊற வச்சுருங்க. அது உள்ள நல்லா பிடிச்சி வரட்டும். இப்போ வந்து நம்ம
அடுப்பில் வந்து தோசை கல்லோ அல்லது நீங்கள் ஒரு ஃப்ரையிங் பேனோ எது வேணால் எடுத்து இதில் பொரிச்சுக்கலாம். நான் தோசை கல் வச்சுருக்கேன். வச்சு இது வந்து தேங்காய் எண்ணெயில் பொரிச்சிங்கன்னா நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். சும்மா அப்படியே மாவு மாதிரி வரும். தேங்காய் எண்ணெய் தான் பொரிக்கிறதுக்கு ஒரு சிறந்த ஆயில். நல்லா கல் காஞ்சதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெயிலேயே ஃபுல்லாகவும் பொரித்து எடுக்கலாம். நிறைய ஆயில் சேரும் இல்லை, அதனால் நம்ம தோசை கல்லில் பொரிக்கும்போது கொஞ்சம் ஆயில் கம்மியாக தான் பிடிக்கும். நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் கருவேப்பிலை போடலாம். கருவேப்பிலை எதுக்கு போடுறோன்னா நல்ல மணம் வரும். அதுக்காக வேண்டி அந்த கருவேப்பிலையை போட்டிங்கன்னா ஃபிஷ்ஷோட மனம் அப்படியே வரும். அதில் வந்து இந்த வாழைக்காய் மீனை எடுத்து அப்படியே போட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும். பாருங்கள், நல்லா ஊற வச்சிங்கன்னா இந்த மாதிரி மசால் பிடிச்சிக்கும். உள்ற நல்லா பிடிச்சிருக்கும். அதனால் சாப்பிட நல்லா அந்த மசாலோட நல்லா இருக்கும். ரியல் ஃபிஷ் மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து பிக்யூன் சேனலில் போட்டிருக்கிறோம். நீங்கள் பார்த்து லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வந்து அப்படியே திருப்பி போடுங்க. ஒவ்வொன்றா அப்படியே திருப்பி விட்டிங்கன்னா அந்த தேங்காய் எண்ணெய்க்கும் அந்த கருவேப்பிலையோட ஸ்மெல்லுக்கும் சூப்பராக இருக்கும். அப்படியே மணமாக இருக்கும். ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக அந்த மணம் வரும். அப்படியே ஒன்று அப்படியே திருப்பி போட்டு இது வந்து கொஞ்சம் ஃபிஷ்ஷு மாதிரி இல்லை. ஃபிஷ்ஷு வேகிறதுக்கு சீக்கிரம் வெந்துடும். ஆனால் வாழைக்காங்கிறப்ப கொஞ்சம் இதாகும். அதனால் கொஞ்சம் அடுப்பை கம்மியாக வச்சு பாருங்கள். இந்த மாதிரி இந்த அளவுக்கு வெந்துடணும். அப்போ தான் உள்ள வந்து வாழைக்காய் ஃபுல்லாக வெந்திருக்கும். அது கரிஞ்சு போச்சுன்னு நினைக்க வேண்டாம். ஆனால் அது வாழைக்காவோட வேக்காடு தான் அது. நல்லா பொன்னிறமாக வர மாதிரி அப்படியே வறுத்துருங்க. பாருங்கள், நம்ம இத்தனைக்கும் எண்ணெயில எல்லாம் பொரிக்கவே இல்லை. நம்ம சும்மா எண்ணெய் வந்து அப்படியே கொஞ்சமாக தான் விட்டுக்கிறோம். கருவேப்பிலை மணத்தோடு அப்படியே சூப்பராக வந்துடும். அதே மாதிரி மீதி இருக்கிறதையும் பொரிக்கலாம். பாருங்கள், பொரிச்ச ஃபிஷ்ஷை பாருங்கள், வெஜ்ஜு ஃபிஷ்ஷை. இது மீதி இருக்கிறதையும் இதே மாதிரி எண்ணெயை விட்டு அதுலேயும் கருவேப்பிலை, ஒவ்வொரு இதுலேயும் கருவேப்பிலை போடுங்க. நல்ல மணமாக வரும். ரியலாகவே இது வந்து நம்ம அந்த ஃபிஷ்ஷை விடவே இது வாழைக்காய் ஃபிஷ்ஷு சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. நாக்குக்கு நல்ல சுவையாக இருக்கும். நீங்கள் ஃபிஷ்ஷு சாப்பிட்ட எஃபர்ட் இதில் கிடைக்கும். நீங்கள் விரதமாக இருக்கிறீங்க, ஆனால் உங்களுக்கு ஃபிஷ் சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்ததுன்னா வாழைக்காவை எடுத்து சீவி இந்த மாதிரி போட்டு சாப்பிட்டு பாருங்க. உங்களுக்கு அந்த ஃபிஷ்ஷோட இதையே மறந்துடுவீங்க. இதே மாதிரி எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலையை போட்டு சுற்றியும் கொஞ்சம் ஆயில் விடுங்க. அப்போ தான் அந்த ஓரமாக இருக்கிற வாழைக்காயோட ஓரங்கள், அந்த தோல் சீவணும்ல, அதில் எப்படி இருந்தாலும் கொஞ்சம் தடிமனாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் எண்ணெய் விடும்போது அந்த தோல் வந்து நல்லா மொறுமொறுன்னு வேகும். அதனால் எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்குங்க. பாருங்கள், விட்ட இதை வந்து இப்படி திருப்பி திருப்பி போடுங்க. சும்மா ஒரு 2-3 தடவை அப்படியே திருப்பி போட்டிங்கன்னா நல்லா வெந்து வந்துடும். அப்படியே நம்ம உடைக்கும் போதே அப்படியே பிஞ்சு வரும். அப்படியே மீன் எப்படி எடுத்தோம்னா அப்படியே பிஞ்சு வரும், அதே மாதிரி வரும். அப்படியே வீடே ஃபுல்லாக அப்படியே கமன்னு வாசமாக வரும். இது பொரிக்கும் போது வீட்டில் இருக்கிறவங்க ஏதோ செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதே மாதிரி திருப்பி போட்டு ஒவ்வொன்றையும் எடுத்துக்கோங்க. நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிக்யூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.